ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம மார்க் வச்சு ஆட்களை தேர்வு செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு புதிய துறையிலேருந்து வெறும் மார்க்கின் அடிப்படையில், நீங்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3883 காலி பண்டம் இதில் இருக்குங்க. ஸோ 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 4000க்கும் கிட்ட பார்த்திங்கன்னா வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் பார்த்திங்கன்னா 10 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்ளை பண்ணி 1 மந்தில் நமக்கான ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நமக்கு வேலையும் கிடச்சிரும். ஸோ மினிமமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். எந்த ஒரு தேர்வும் கிடையாதுங்க. சரி, ஓகே, அப்படி செலக்ட் ஆகிற பட்சத்தில் நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே தமிழ்நாட்டிலே கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் வீட்டு பக்கத்துலேயே அதற்கான வேக்கன்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலையும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு வந்துடக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். இது எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுற லிங்க்கும் தனியாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாந்த்ரா இந்தியா லிமிடெட். ஸோ இந்தியா சென்ட்ரல் மத்திய அரசோட ஒரு அரசு நிறுவனம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 21/11/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருதுங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு மினிமம் 14 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும். பட் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதில் 2 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐ கேட்டகரி. நான் ஐடிஐ கேட்டகரியாக நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதில் 50% மார்க் இருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. பட் நீங்கள் 10th 90க்கு மேலே வச்சுருக்கீங்க, 95% மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உறுதியாகவே மார்க் கிடச்சிரும்.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து பியூர்லி மெரிட் லிஸ்ட் மார்க் வச்சு தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஐடிஐ கேட்டகரியை பொறுத்தளவுக்கு 2வது கேட்டகரி. ஸோ 10th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருக்கணும். என்ன ட்ரேடில் படிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேடில் எடுத்துக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்வாங்க. ஸோ வேக்கன்சி டீட்டெயில் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான recruit.gov.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இதில் உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும். முக்கியமாக அவங்கக்கிட்ட பேங்க் பாஸ்புக் இருக்கணும், ஓட்டர் ஐடி கார்டு இதில் ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். பாஸ்போர்ட்டு இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக கொடுத்துக்கலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் ஒன்லி மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன இது வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதில் எவ்வளோ மார்க் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 90 to 100னா 95% இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்து கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் எதில் இருக்கீங்களோ அதன்படி தான் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டூரிங் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன் உங்களுக்கு வந்து 1 year வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் டைமில் உங்களுக்கான ஸ்டைபண்டாக நான் ஐடிஐ 10th வந்து 6000 ரூபாயும், அதாவது ஐடிஐ கேண்டிடேட்டுக்கு 7000 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஃபர்தராக இது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்ரெண்டிஸ் கேட்டகரி அப்படின்னால. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் மெடிக்கல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா UROPCக்கு 200 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இதே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC ST உமன் PWD கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் 100 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து அதுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற டீட்டெயிலும் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக இது ஓவராலாக இந்தியா முழுக்க நமக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. நம்ம தமிழகத்தில் எங்கே வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா XITA மெக்கானிக்ஸ், ஃபிட்டர், டர்னர், எலக்ட்ரீஷியன், வெல்டர் இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 75 காலி பண்டம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எங்கே அப்படின்னா ஹை எனர்ஜி ப்ராஜெக்டைல் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளியில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே தான் நமக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் இருக்கும். ஸோ 75 காலி பண்டம் இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குங்களோ அவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைனில் உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னும் குறிப்பிட்ட காலம் தான் நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.